ஆப்கி அதாலத்ல சோனு நிகம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவார். நீங்க எந்த ஸ்டேஜா இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது உதித் நாராயணனை பத்தி தான் நீங்க கிண்டல் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க. குமார் ஷானுவை கிண்டல் பண்ணுவீங்க. யாரையும் விடுறதில்ல. இந்த ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு இது தோணுதா? ஜானி லிவர் சார் திலீப் குமார் சாரை கிண்டல் பண்ணுவாரா? இல்ல, எப்பவும் இல்ல. இல்லனா அவரு ஜானி வாக்கரை கிண்டல் பண்ணுவாரா? இல்லனா அவரு மனோஜ்குமார் சாரை கிண்டல் பண்ணுவாரா? என்னை பொறுத்த வரைக்கும் இம்பர்சனேஷன், மிமிக்ரி ஒரு கலை. அப்புறம் உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும். அப்பதான் நம்ம அவரை இமிட்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரையும் இமிட்டேட் பண்றதுன்றது பாசிபிளே கிடையாது. சில பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க, சில பேர் ஒரு மாதிரி விசித்திரமா இருப்பாங்க. அவங்களோட ஸ்டைலை பிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க உதித் சார் பத்தி சொன்னீங்க. உதித் சார், ஷானு அவங்க எதிரிலேயே நான் அவங்கள இமிட்டேட் பண்ணுவேன். அப்புறம் அவங்க அதை ஃபுல்லா என்ஜாயும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எந்த விதமான கேட்ட இன்டென்ஷனும் இல்ல. தவிர அவங்ககிட்ட வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பாருங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அவங்க அப்படி என்ன பண்ணல. 500 1000 ரூபாய் நோட்டை ஸ்டாப் பண்ணாங்க. அப்ப நீங்க பாடிக்கிட்டே இப்படி சொன்னீங்க, யார் யார் நோட்டு, யார் யாருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கு, யாரு 2000 ரூபாய் நோட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதையும் தோண்டி எடுத்துட்டீங்களா? அது வைரல் ஆயிடுச்சு. மக்களும் பார்க்கணும்னு விரும்புறேன். டிமானிட்டைசேஷன்ல அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ओ सोनू निगम वा मुझको क्या डर है रे, एटीएम के ऊपर मेरा तो घर है रे, तू आजा रे. அப்புறம் இந்த மாதிரி பாடின. அப்புறம் குமார் ஷானு, हो आहा சார் நீங்க என்ன பண்ண வைக்கிறீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? किसी पे 2000 है कि नहीं, बताओ मेरे यार है कि नहीं, जिसने दिखाया मुझको, हाथों से छुआया मुझको, उसको खिलाऊंगा मैं मिष्टी दोही. ஆனா அதுல எல்லாத்தையும் விடவும் நல்லா இருந்தது கைலாஷ் கேர். அவர் சில்லறையை தேடிக்கிட்டு இருந்தாரு. சில்லறை தேடிக்கிட்டு இருந்தாரு. छुट्टा छुट्टा ढूंढा मैंने कितना छुट्टा, पर मिल ना पाया. ओ ढूंढा ढूंढा मैंने ढूंढा बूटा बूटा, पर मिल ना पाया. फिर मैं किसी दुकानदार से करवा के लाया 4 नोट हाथों में, फिर भी छुट्टे न थे. मैं कहता रहा उधर के 500 के छुट्टे दे दे, 500 के छुट्टे. 500 के छुट्टे दे दे, कम भी हो तो चल जाए. இந்த மாதிரி 2015ல ராதி அம்மா விஷயத்துல கான்ட்ரோவர்சி வந்த மாதிரி இப்போ அந்த அசான் மேல நடந்துச்சு. சோ உங்களுக்கு பாலிடிக்ஸ்ல உள்ள வர்றதுக்கு ஆசையா இருக்கா, இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வருவீங்களா? நீங்க நல்ல கேள்வியா தான் கேட்டிருக்கீங்க. ராதேமா கான்ட்ரோவர்சி பத்தி அது கிளியரானா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல இந்துஸ் என்ன துரத்துனாங்க அடிக்கிறதுக்கு. எதுக்காக இப்படி கேட்கறாங்கன்னா, அவங்க நீங்க ராதேமாக்கு சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுத்தீங்க. நான் சொல்றதையும் கேளுங்க. நீங்க அவங்கள தேவியோட அவதாரம்னு சொன்னீங்க. இல்ல அப்படி இல்ல, கண்டிப்பா இல்ல. முதல் விஷயம் என்னன்னா, முதல் விஷயத்த கேளுங்க. ராதேமாவை நான் எப்பவும் சந்திச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை, நான் உங்களை ஃபாலோவும் பண்ணலை. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எந்த பொம்பளையை பற்றியாவது ஒருத்தர் டிவியில் நிறைய திட்டுறாங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. அது என் தங்கச்சியாக கூட இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், இல்லை யார் வேணும்னாலும் இருக்கலாம். நாகரிக சமூகத்தில் யாரையாவது
இப்படி பேசுனாங்கன்னா நீங்க நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ரொம்பவே அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. தப்பு தப்பா பேசுனாங்க. ஆஸ் எ மேன், ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால, ஒரு மனுஷனா இருக்கிறதுனால எந்த ஒரு பெண்ணையாவது அவமானப்படுத்தினா நான் ஒரு ஆம்பளையா அங்க நின்னே ஆவேன்றது கட்டாயம். அது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ராதைமாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. நல்ல வேளை நீங்க அவங்கள மீட் பண்ணல. மீட் பண்ணியிருந்தா அவங்கள மடியில தூக்கி வச்சிருந்திருப்பாங்க. இத பத்தி எனக்கு ஒரு சிங்கர் சொன்னாங்க. பாருங்க, இது உங்களோட ஹேபிட்னு சொல்லணும். என்ன செஞ்சாலும் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. அதில் எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அப்புறம் அவங்கள பற்றி நான் எதுவும் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொம்பளையை அலட்சியப்படுத்துனாங்கன்னா இந்த துணி போட்டிருக்காங்க அந்த துணி போட்டிருக்காங்கன்னு, துணியால் ஒரு பொம்பளையை இன்னைக்கு அலட்சியப்படுத்துவாங்களா? நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் இப்போ? ஒருவேளை யாராவது துணியை வச்சு காரணம் காமிச்சு ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றது ப்ரூவ் ஆச்சுன்னா, என்ன சொல்றது, ஒருவேளை ஒரு பொண்ணு உடம்பு பூரா துணி போட்டிருந்தா அவ தேவதை, சின்ன துணியா போட்டிருந்தா அவ தேவதை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இது தப்பு. நீங்க இந்த மாதிரி உலகத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நான் சொன்னது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் இதை ரொம்ப ப்ரௌடாக தான் சொன்னேன். நம்மளோட நாட்டில் நம்ம எப்படிப்பட்ட கல்ச்சரை சேர்ந்தவங்கன்னா, நாம நம்மளோட கடவுளை பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம ஓப்பன் மைண்டடாக தானே இருக்கோம். நான் நம்மளோட நாடை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளோட நாட்டை, நம்மளோட கல்ச்சரை, நான் எந்த விதத்துலையும் நம்மளோட கல்ச்சரை தாழ்த்தலை. அதை மக்கள் புரிஞ்சுக்கல. அதாவது இவ்வளோ ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக, ஆமாப்பா நீ சொன்னது சரிதான், நம்ம எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கோம், நாம எதுக்கு குறுகிய மனப்பான்மையோட இருக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய விரிவான கல்ச்சரை சேர்ந்தவங்க. நான் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. மக்கள் புரிஞ்சுக்காதப்ப நீங்க இந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு தலையிடுறீங்க? இல்லை அப்படி இல்லை சார். ஒருவேளை அப்படி இருந்தா மகாத்மா காந்தி காந்தியா இருக்க மாட்டாரு, இல்ல புத்தரா இருக்க மாட்டாரு, மகாவீரா இருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷனும் தான் தரப்புல இருந்து பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும். நான் ஒன்றும் இப்படி சொல்லலை நான் இதாகணும் நான் அது ஆகணும்னு. ஆனா எனக்கு முழு உரிமை கண்டிப்பா இருக்கு. அப்புறம் எனக்கு கடமையும் இருக்கு. எது தப்புன்னு தோணுதோ அதை நானே சரி பண்ணிப்பேன் சார். அதே மாதிரி சமுதாயத்திலையும் நான் அதை பார்வைக்கு கொண்டு வந்தே தீருவேன். நான் ஒன்றும் சண்டை போடல, நான் கோவக்காரன் ஒன்றும் இல்லை, நான் அக்ரஸிவானவனும் இல்லை. ஏய் நான் இதை பண்ணிடுவேன் நான் அதை பண்ணிடுவேன், இந்த மாதிரி நான் கோவமான ஆளும் கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அந்த விஷயத்த நீங்க உங்களுக்கு மூளை இருந்தா நீங்க நான் சொன்ன விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் அதை நல்ல விதமா எடுத்துட்டு போவீங்க. ஒருவேளை மூளை இல்ல, அப்புறம் நீங்க இத சின்ன மனசோட பார்க்கணும்னு நினைச்சா அப்போ அதோட குற்றவாளி நீங்க தான், நான் ஒன்றும் இல்லை. அக்னிபத் பாட்டை பாடி காமிக்க முடியுமா? நான் ஒரு வாட்டி அக்னிபத் பாட்டை பாடி காட்டவா? अभी मुझ में कहीं बाकी थोड़ी सी है जिंदगी, जगी धड़कन नहीं, जाना जिंदा हूँ मैं तो अभी, कुछ ऐसी लगन इस लम्हे में है, ये लम्हा कहाँ था मेरा, अब है सामने इसे छू लूं जरा, मर जाऊं या जी लूं जरा, खुशियाँ चूम लूं या रो लूं जरा, मर जाऊं या जी लूं जरा.